நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயரமான மேடான பகுதிகளை நோக்கி ஏறுகின்ற போது, பயணம் செய்கின்ற போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கூறிக்கொண்டே மேடான உயரமான பகுதிகளை நோக்கி நடப்பார்கள், பயணம் செய்வார்கள். அந்த மேடான உயரமான பகுதியிலிருந்து கீழ் நோக்கி இறங்குகின்ற போது சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று கூறிய நிலையில் உயரமான பகுதியிலிருந்து கீழ் நோக்கி இறங்குவார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் மேற்படி நபிமொழி சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கையில், நாளாந்த வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டிய ஒரு அருமையான ஒரு நபிமொழியாகும். இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழுகின்ற எங்களுடைய வீட்டு சூழல் இந்த ஹதீஸுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் சந்தேகம் கிடையாது. மாடி வீடுகளிலே வசிக்கக்கூடியவர்கள் படிகளிலே ஏறுகின்ற போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கூறி படிகளிலே கால் எடுத்து வைத்து ஏற ஆரம்பிக்க வேண்டும். மேல் மாடியிலிருந்து கீழ் நோக்கி வருகிற போது, கீழ் இறங்குகின்ற போது சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று கூறிய நிலையிலே கீழ் இறங்க வேண்டும். லிப்டினுடைய மின்தூக்கியினுடைய வசதிகள் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. ஒரு லிப்ட்ல ஏறி நாங்கள் மேல் நோக்கி செல்லுகிற போது அல்லாஹு அக்பர் என்று கூறுவதும், மேல் மாடியிலிருந்து கீழ் நோக்கி லிப்ட்ல வரும்போது சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று கூறுவதும் இந்த ஹதீஸினுடைய கருத்தை நாம் விளங்கி அமல் செய்கிறோம் என்பதற்கு அடையாளமாகும். மலைப்பாங்கான இடங்களை நோக்கி நாம் பயணம் செய்கின்ற போது, மேடான பகுதிகளை நோக்கி நம்முடைய வாகனம் மேல் ஏறுகிற போது அல்லாஹு அக்பர் என்று கூறுவதும், மேடான பகுதியிலிருந்து கீழ் நோக்கி நாம் இறங்குகிற போது, வாகனம் இறங்குகிற போது சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று சொல்லுவதும் நபி வழியாகும் அழகான சுன்னாவாகும். இன்னும் ஒன்று இருக்கிறது. விமான பயணங்களை மேற்கொள்ளுகிற போது, விமானம் தரையிலிருந்து மேல் எழ ஆரம்பிக்கிற போது, ஏறுகின்ற போது, உயர்ந்து மேலே பறக்கிற போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கூறுவதும், விமானம் கீழ் இறங்குவதற்கு கீழே இறங்குகின்ற போது தரையை தொடுகின்ற நேரத்தில் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று சொல்லுவது நபிமொழியாகும். இதனைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்தில் இந்த சமுதாயத்தினருக்காக எல்லா வகையிலும் நமக்கு வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமையாக சொன்னார்கள், மேடான இடத்தை நோக்கி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகின்ற போது அல்லாஹு அக்பர் என்றும், கீழ் நோக்கி கீழே இறங்குகிற போது சுபஹானல்லாஹ் என்றும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸை எங்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அழகான மார்க்கத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா நிலைகளிலும் நாம் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ரப்பை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்கான அழகான வழிகாட்டல்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இந்த அழகிய சுன்னாவை வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடியவர்கள் ஈருலகிலும் பாக்கியம் பெற்றவர்கள், ஈருலகிலும் வெற்றி பெறுவார்கள். கேட்ட இந்த நபிமொழியை எம் வாழ்க்கையில் நாம் எடுத்து நடப்போம். மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து நன்மைகளில் பங்குதாரர்களாக ஆகிக் கொள்ளுவோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.